கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்வோம் ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம். நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 40, 34 மற்றும் 35 வசனங்கள். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஆமேன். ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நிரப்பினதுனால மோசேயால உள்ள பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. பிரியமானவர்களே, மேகம் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்கிறதுன்னு கேட்குறீங்களா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 97:2 வாசிக்கலாமா? சங்கீதம் 97:2. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருந்தது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது அங்க சொல்றாங்க, ஆண்டவரை சுற்றிலும் ஒரு மேகம் காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அதே அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகி போல உருகிற்று. ஆமென். சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் வரும் பொழுது அங்க எவ்வளோ பெரிய பர்வதமா இருந்தாலும் அது மெழுகு போல உருகி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு முன்பாக இருக்கிற பர்வதம் போன்ற பிரச்சனைகள் ஆண்டவருடைய பிரசன்னம் வந்தால் அது உருகி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை மேகம் மூடினது. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் வந்தால் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். பிரசன்னம் வந்தால் ஒரு மகிமையை நாங்கள் பார்க்க முடியும் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில். அதனால ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்கள் வீட்டில் உம்முடைய மகிமையின் மேகம் இறங்கி வரணும். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? இந்த ராத்திரி வேளையில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் மேகம் ஆண்டவரே
ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே மேகம் போல இருக்கிற அந்த பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் வீடுகள் சுற்றிலும் மூடுவதாக, எங்கள் கூடாரத்தின் மேலே வந்து அமருவதாக. ஆண்டவரே நீர் வந்தால் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகள் மாறும். பர்வதங்கள் எவ்வளவு பெரிய பர்வதங்களாக இருந்தாலும் அது மெழுகு போல உருகும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக என்ன பிரச்சனைகள் காணப்படுகிறது, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிரச்சனை நடுவில் நீங்க இறங்கி வாங்கப்பா. நீங்க இறங்கி வந்தா அந்த காரியங்கள் எல்லாம் உருகி போகும், ஒன்றும் இல்லாமல் போகும், ஒன்றும் இல்லாமல் போகும். ஹalleluya, ஹalleluya. பெரிய பர்வதமே நீ சமபூமியாவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தர் இறங்கி வருவாரானால், நம் குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இறங்கி வருவாரானால் ஆண்டவரிடத்துல கேளுங்க, நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவரே, நீர் அற்புதங்கள் செய்கிறவரே, எங்கள் குடும்பத்தில் இறங்கி வாங்க. எல்லாரும் கேட்கலாமா ஒரு பாடல்? மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. இந்த ஜெபத்தோடு பாடுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய மகிமையின் மேகம் எங்கள் குடும்பத்தில், எங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் ஒருவேளை சமாதானம் இல்லாமல் காணப்படலாம். அந்த குடிகார கணவர், ரட்சிக்கப்படாத கணவர் நிமித்தம், ரட்சிக்கப்படாத பிள்ளைகளின் நிமித்தம் சமாதான கேடுகளாய் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிரசன்னம் வரும் பொழுது அங்கே ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். கேட்பீங்களா? ஆண்டவரை நோக்கி 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை இந்த நேரத்தில் இறங்கி வாங்க, இறங்கி வாங்க, மேகமா இறங்கி வாங்க. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மேகமே, ஜெபத்தோடு வாஞ்சையோடு நீங்க வந்தா போதும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இருந்தால் போதும். எல்லா கண்ணீரை மாற்றுவார், கவலைகளை மாற்றுவார். மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையின் வீடுகள் ஆலயம் முழுவதும் மகிமாலயம் முழுவதும் நாமே ஆலயமாய் இருக்கிறோம். மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே, வாருமே. நீர் வாருமே, இந்த பிரசன்னம் எல்லாம் மேகமே, மேகமே. கேளுங்க, ஆண்டவரே இறங்கி வாங்க. உங்க சூழ்நிலைகள்ல ஆண்டவரை கேளுங்க, இறங்கி வாங்கப்பா. இந்த பர்வதம் போல இருக்கிற காரியத்துல இறங்கி வாங்க. எங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை செய்வீராக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. நீர் வந்தால் போதும், நீர் வந்தால் போதும், வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால், வந்தால் போதுமே, எல்லாம் சொல்ல. நீர் வந்தால், வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அவர் வந்தால் போதும். ஹalleluya. அவர் பர்வதங்களை சடுதியாய் பெயர்க்கிறவர், சடுதியாய் பெயர்க்கிறவர். அவருக்கு ஒரு நிமிடம் போதும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை மாற்ற. ஹalleluya. உங்கள் கண்ணீரை மாற்ற அவர் வந்தால் போதும். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஜெபத்தோடு வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஹalleluya.
கர்த்தருடைய பிரசன்னம், அந்த மகிமையின் பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 40:37. மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். ஆமென். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். விச் மீன்ஸ் மேகம் எழும்பும் போது அவங்க எழுந்து பிரயாணம் பண்ணுவார்கள். ஹalleluya. அங்கே கர்த்தருடைய வழி நடத்துதலை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய பாதையில் அந்த வனாந்திரமான ஒரு சூழ்நிலை, வனாந்திரமான பாதை, வனாந்திரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அதில் ஆண்டவருடைய நடத்துதலை நம்ம அங்கே பார்க்குறோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய நடத்துதல் இருக்குமானால் அது வனாந்திரமா இருந்தாலும் அவர் நிறைவாய் நடத்துவார். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே உம்முடைய மகிமையின் மேகம் எங்களை வழி நடத்தட்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதலை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே உம்முடைய மேகம், உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்துவதாக, ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதாக. ஆண்டவரே எங்கள் காதுகளில் வழி இதுவே என்ற சத்தம் ஒவ்வொரு நாளும் தொனிப்பதாக. காதுகளில் கைகளை வைத்து சொல்வீங்களா? ஒவ்வொரு நாளும் எங்கள் காதுகள்ல வழி இதுவே என்ற சத்தம் தொனிப்பதாக. நாங்கள் வழி மாறி போயிடக்கூடாது. உம்முடைய சித்தத்தை மீறி நாங்கள் நடந்துடக்கூடாது. உமக்கு விருப்பம் இல்லாத வழியில நடந்துடக்கூடாது. எங்கள் பிள்ளைகள் காதுல தொனிப்பதாக. ஒருவேளை உங்க பிள்ளைகள் தூரமா இருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கலாம். ஆனா அவர்களுக்காக ஜெபியுங்க, ஜெபியுங்க. அவர்கள் வழி தப்பி நடந்துடக்கூடாது, வழி தப்பி நடந்துடக்கூடாது. வலது புறமாய் இடது புறமாய் சாயும் பொழுது ஆண்டவரே வழி இதுவே என்று சத்தம் கேட்பதாக. வனாந்திரத்தில் வழி நடத்தின தேவன் எங்களையும் நடத்துவீராக. தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி போஷித்து அவர்களை பாதுகாத்து நடத்தினீரோ எங்களையும் நடத்துவீராக. எங்கள் குடும்பத்தை நடத்துவீராக. அவருடைய மேகம் நம்மோடு இருந்தால், அவருடைய பிரசன்னம் நம் வீட்டில் இருந்தால், அவருடைய பிரசன்னம் நம் குடும்பத்தில் இருந்தால் அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. சொல்லுங்க, பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுங்க, அன்பான தேவன் என்னோடு வருவார், உங்க வழி நடத்துதல் எங்களுக்கு போதுமே. நீரோடு வருவார். தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா இது என்னோடு இருந்ததினா, எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நம்மை வழி நடத்துவார். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே அதிகாரம் யாத்ராகமம் 40:38 வசனம்.
இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. திரும்ப ஒரு முறை வாசிக்கலாமா? இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார். அவர்கள் கூடாரத்துல, அவங்க வாசஸ்தலத்துல கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. அது பிரத்யட்சமா இருந்தது, அவர்கள் கண்களுக்கு பிரத்யட்சமா இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறீர், எங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்பதை மற்றவர்கள் அறியும்படி நீர் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும். ஹல்லேலூயா. குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். வேலை ஸ்தலத்துல நீங்க எங்க சென்றாலும், எந்த காரியமாய் எந்த ஒரு அலுவலகத்துக்கு சென்றாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்படி நம்ம ஆகாஷோடு இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய மகிமையின் மேகம் பிரசன்னம் இறங்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குன்றது நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை பிறர் அறிந்து கொள்ளும்படியாக ஆமென். எங்கள் வேலை ஸ்தலத்தில் எல்லா இடங்களிலும், நாங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் நீர் எங்களோடு இருந்து நடத்துகிறீர் என்பதை ஒவ்வொருவரும் காணணும் அப்பா, ஒவ்வொருவரும் பார்க்கணும் அப்பா. ஆமென். செல்லும் இடமெல்லாம் நீர் எங்களோடு இருந்து கனப்படுத்த, ஆமென், செல்லும் இடமெல்லாம் நீர் எங்களோடு இருந்து வெற்றியை தரும்படி அப்பொழுது அந்த ஜனங்க எல்லாரும் நீங்க எங்களோடு இருக்கிறீங்க என்பதை அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும். ஆமென். நாங்க சொல்றது மட்டும் இல்லாம எல்லாரும் அதை பார்க்கணும் ஐயா. இந்த மகனோடு, இந்த மகளோடு, இந்த குடும்பத்தோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை ஆமென் ஒவ்வொருவரும் அறிக்கையிடணும், ஒவ்வொருவரும் சொல்லணும், ஒவ்வொருவரும் அதை அறிக்கையிடணும் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்க வாழணும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உண்டு பண்ணித்தாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நோக்கி கேட்கிறோம், உம்மை நோக்கி கேட்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீர் என்று இன்றைய வரைக்கும் நாங்கள் படிக்கிறோமே. காலையில் மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் நடத்தினீர் என்று இன்றைய வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோமே. நீரும் எங்களை நடத்துவதை ஒவ்வொரு ஜனங்களும் பார்க்கணும் அப்பா. இவர்கள் எழும்ப மாட்டாங்களே என்று பார்த்த கண்கள் எல்லாம் ஆமென் இவங்க இப்ப நிற்கிறாங்களே என்று சொல்லும்படியாக ஆமென் நீர் இப்ப மாற்றுவீர், காரியங்களை மாற்றுவீர், காரியங்களை மாற்றுவீர் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் சோர்ந்து போகும் நேரங்களில் நீர் எங்களை நடத்துகிறீர் என்பதை ஒவ்வொரு அறிந்து கொள்ளணும். நாங்கள் பலவீனப்பட்டு போகும் பொழுது நீர் எங்களை நடத்துகிறீர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும் ஐயா. எங்களை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய கிரியை காணப்படட்டும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய அதிசயங்கள் பிறர் காணட்டும், எங்கள் கண்கள் காணட்டும். பெரிய காரியங்களை செய்யும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். என்னை சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். யாத்திராகமம் 14:19-20. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார்.
அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஆமென். இந்த காரியத்தை நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன். இஸ்ரவேலர் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். 19ஆம் வசனத்தை போடுங்க. பின்னாக நடந்தார், அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னாக நின்றது. முன்பாக இருந்து அவர்களை வழி நடத்தினது பின்பாக நின்று என்ன செய்தது? 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம், எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. ஹalleluya. எகிப்தியரின் சேனை இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர்களை சேராதபடிக்கு அந்த மேகஸ்தம்பம் நடுவில் இருந்து பாதுகாத்தது. அது எகிப்தியருக்கு மேகமும் அந்தகாரமா இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஹalleluya. ஒரு பாதுகாப்பை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய மேகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, நம்ம வீட்டில் இருக்கும் போது ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? ஹalleluya. கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் மூலமாக எங்களை தைரியப்படுத்துகிறே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மேகம் இருக்கும் பொழுது, உம்முடைய மகிமையின் மேகம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நீர் பாதுகாப்பை கட்டளையிடுவீர். சத்ருக்கள் உட்புகுதல் இல்லாம ஆண்டவரே எங்கள் தேசத்தை, எங்கள் பட்டணத்தை, எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சத்ரு எந்த விதத்திலும் நுழையாதபடிக்கு மேகஸ்தம்பமாயிருந்து பாதுகாப்பீராக. சத்ரு நுழையாதபடிக்கு, ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பிசாசின் பிள்ளைகளும் சேராதபடிக்கு, பிசாசின் கிரியைகள் ஒன்றும் எங்கள் குடும்பத்திற்குள்ளாக நுழையாதபடிக்கு நீர் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. எங்கள் குடும்பத்தின் மேல் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொள்ளை நோய் நின்று பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. துஷ்ட மனிதர்கள் மீது பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. பிசாசின் கிரியைகள் மீது ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தந்து பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமையின் மேகம் எங்கள் கூடாரங்கள் மேல தங்கி இருப்பதாக. இந்த ராத்திரி வேளை நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் நீங்கள் பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் மேகம் தங்கி இருப்பதாக. நாங்கள் எங்கு சென்றாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அதை நாங்கள் காணட்டும், நாங்கள் உணரும்படியாக நீர் கிரியை செய்வீராக. ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே.
கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டின் அறையினில் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபின் மத்தியில் கிருபாசன மத்தியில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கிருபாசன மத்தியில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. 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 மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் வேகமாக வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. மாறும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மாறும் ஐயா நல்லவரே, மாறும் ஐயா, மாறும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மாறும் ஐயா துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கி வந்தீரே. மாறும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மாறும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மாறும் ஐயா, நீர் மாறும் ஆண்டவரே, பிரசன்னரா, எங்கள் ஆறுதலே. மாறும் ஐயா
வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, இறங்கி வாரும் ஆண்டவரே, சீனாய் மலை மேல் இறங்கி வந்தவரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் வாரும் ஐயா, வாரும் ஐயா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா, நல்லவரே, எங்கள் துணையாளரே, எங்கள் கரம் பிடித்து ஆளுகிறவரே, வாரும் ஐயா, நல்லவர், நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, எங்கள் கடலே, வாரும் ஐயா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே, முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே, வாரும் ஐயா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாரும் ஐயா, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே.